ஐயா வணக்கம். நம்ம அகத்திக்கீரை சாம்பார் வைக்கிறோங்க. ஒரு வாணலியில் எண்ணெய் வச்சுருக்கேங்க. ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேங்க. கடுகு வெந்தயம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சப்பறம் சின்ன வெங்காயமும், ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இதை பாருங்கள், நல்லா வதங்கின அப்புறமா நல்லா அந்த வெங்காயம் வந்து நல்லா வெந்துடணுங்க. இதில் அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி வதங்கின அப்புறமா நம்ம அகத்திக்கீரை சேர்த்துக்காங்க. நான் ஒரு கத்த கீரையை வந்து க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கின அப்புறம் கீரை வச்சிடலாம். இந்த அகத்திக்கீரையோட பெனிஃபிட்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. ரெகுலராக சமைக்கலாம். மாதம் 2 முறை அட்லீஸ்ட் சமைக்கணும். குழந்தைங்களுக்கும் கொடுத்து பழக்குங்க. என்ன தான் ஃபேன்சியான சாப்பாடு பசங்க சாப்பிட்டாலும் இந்த மாதிரி நம்ம ட்ரெடிஷ்னல் சாப்பாடெல்லாம் கண்டிப்பாக சின்னதுலேருந்தே குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்குங்க. பாருங்கள், கீரை வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். ஏன்னா இந்த கீரை வந்து வேகணுங்க. வெந்தால் தான் நமக்கு டைஜஷன் நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். கீரை நல்லா வதங்கிடுச்சு பார்த்திங்களா. இப்போ 2 ஸ்பூன் சாம்பார் பொடிங்க. இந்த சாம்பாருக்கு வேண்டிய உப்பு போட்டுடுறேங்க. நான் பொதுவாக கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ கல்லுப்பு போட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் புளி, இந்த சாம்பாருக்கு எவ்வளோ புளி தேவையோ அந்த புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை விட்டுடலாம். இது கொஞ்சம் கொதிச்சப்புறம் நம்ம துவரம்பருப்பு, மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துருவோம். அட்லீஸ்ட் மாதம் ஒரு முறையாவது அகத்திக்கீரை சமைச்சு சாப்பிடுங்க. என்னோடய ரெக்வஸ்ட்டு. இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. பார்த்திங்களா, அந்த கீரை வெந்துடணுங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா வெந்துடும். இப்போ நம்ம துவரம்பருப்பு சேர்த்துடலாங்க. நான் ஒரு கப் அளவு துவரம்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன், அது சேர்த்துடலாம். துவரம்பருப்பு சேர்த்துட்டு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ சாம்பார் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொதிக்க வச்சுட்டு இறக்கிட்டோம்னா நமக்கு சாம்பார் தயாருங்க. ஆல்ரெடி தாளிச்சிட்டோம், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தேங்க்யூ.